ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சமையலில் சூப்பரான ஒரு சத்தான கீரை கடையல், சிறுகீரை புளிக்கடையல் பண்ணிவிட்டு அதுக்கு ரொம்பவே ஆப்டான சூப்பரான காம்பினேஷனுக்கு பார்த்திங்கன்னா மீன் வறுவல் தான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கூட. இது கொஞ்சம் இந்த மீன் வறுவல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிறுகீரை புளிக்கடையல் எப்படி செய்யலான்றதை பார்த்துட்டு மீனையும் நம்ம வறுக்கிறது எப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் 2 விதமான மீன் எடுத்திருக்கேன். ஸோ இது சங்கரா மீன் ப்ளஸ் மத்தி மீனுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு காரம் மிளகாய் பொடி சேர்த்துட்டு, அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதில் எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போது எல்லாமே நம்ம இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம இதை அப்படியே ஊற வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம கீரையை கடைஞ்சிடலாம். இப்போ நான் பாருங்கள், ஒரு கட்டு கீரை நான் குக்கர் ஃபுல்லாக வந்துடுச்சு எனக்கு. ஸோ அதை எடுத்திருக்கேன். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி அதிலே சேர்த்துக்கிறேன். அதே போல் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப ஏன்னா நம்ம கடையை தான் போகிறோம், அதனால் ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு இந்த பாருங்கள், இந்த சைஸு நான் புளி எடுத்திருக்கேன். நான் ஒரு கட்டு கீரைக்காக நான் இந்த புளி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதை நீங்கள் உங்களோட இது டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ லிட்டை மூடிட்டு ஒரு 5 விசில் விட்டு இறக்கிடலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த மீனையும் நம்ம இப்போ பொரித்து எடுத்துக்கலாம். மீன் நல்லா ஊறிடுச்சு மசாலாலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், தவா நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு மீனாக போட்டு எல்லாத்தையுமே 2 பக்கமும் நல்லா பொரித்து எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். இன்னொரு அடுப்பில் பாருங்கள் விசில் வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் 2 விசில் வந்திருக்கு. இன்னொரு 2 விசில் வந்தோடனே நம்ம அந்த கீரையை ஸ்டீம்லாம் இறக்கிடலாம். ஸோ இருக்கிற மீன் எல்லாத்தையுமே நான் இதே மாதிரி ஒரு 2-3 தடவை நான் போட்டு வறுத்து எடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், குக்கர் ஃபுல்லாக நம்ம கீரை இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், வெந்ததுக்கப்புறம் அடியில் போயிடுச்சு. ஸோ ரொம்ப குவான்டிட்டி ரொம்ப சின்னதாக கொஞ்சமாக ஆயிடுச்சு பார்த்திங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு காரெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது கல்லுப்பு, ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை மசிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். மத்து குத்தி வச்சு நல்லா கடைஞ்சி நம்ம எடுத்துகிட்டு இப்போ தாளிக்க போகிறோம். கடைஞ்சிட்டோம், இப்போ தாளிச்சிடலாம். ஸோ ஒரு தாளிப்பு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூனு கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு அது நல்லா பொரியிற ஸ்டேஜில் 1/2 ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு அதுவும் நல்லா பொரியட்டும். பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூனு சீரகம் சேர்த்துட்டேன். சீரகமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு 10 பல்லு பூண்டு நான் தோலோடு தட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த பூண்டு நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நீங்கள் இதை வதக்குங்க. அப்போ தான் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரை கடையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், வெறும் பூண்டை மட்டும் நான் ஃபஸ்ட்டு ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த இது மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த பூண்டில் தான் நம்மளுக்கு கீரை டேஸ்ட்டே இருக்குது. ஸோ அதனால் இது ப்ரௌனாக வர வரைக்கும் நீங்கள் வதக்கிக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பு. ஸோ இந்த மாதிரி நல்லா அந்த ஈரத்தன்மை கருவேப்பிலை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம். ஸோ பெருங்காயத்தூள் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக இதில் சேர்த்துக்குங்க. சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணுங்கள். நல்லா வயிற்றுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும் கூட. ஸோ இப்போ இந்த பெருங்காயத்தூள் நல்லா ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுட்டு ரொம்ப நேரம் நம்ம வதக்க வேண்டாம்.
இல்லைனா கருகி போயிடும் அந்த பெருங்காயத்தூள், வாசனையே இருக்காது. அதுக்கப்புறமா ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு இருக்காது. ஸோ இந்தளவுக்கு போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடைஞ்சி வச்ச கீரையில் நம்ம எல்லாத்தையுமே இப்போ கொட்டிக்க போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கீரை வந்து ரொம்ப நைஸாக வந்து நம்ம கடையக்கூடாது. கொஞ்சம் கீரை அங்கங்கே இருக்கணும். அப்போ தான் இந்த கீரை கடையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நான் எந்த அளவுக்கு கடைஞ்சிருக்கேன்ட்டு. ஸோ இப்போது இந்த தாளித்தது எல்லாமே அதில் கொட்டிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் ரசம் வச்சிட்டோம்னா நம்மளோட கீரை கடையல் அண்ட் ரசம், மீன் வறுவல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லஞ்ச் மெனு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் ரொம்பவே டேஸ்டான சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான் இது. பிள்ளைங்களுக்கு ஒரு சத்தான உணவு நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக நான் செஞ்சுருக்கேன். ஸோ வீடியோ போடணுன்றதுக்காகலாம் நான் எதுவும் ஸ்பெஷலாகலாம் எதுவும் நான் சமைக்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் டெய்லி ரொட்டீனாக நான் என்ன வீட்டில் செய்கிறேனோ அதை அப்படியே வந்து நான் வீடியோ எடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஸ்பெஷலாக வந்து நான் எதுவும் வந்து செய்யலை. ஸோ என்னோடய சமையலை அப்படியே நான் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.